வணக்கம். சட்டம் எல்லோருக்கும் சமமானது என்று சொல்லித்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டிலே இப்பொழுது நடக்கின்ற சில நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது சட்டம் எல்லோருக்கும் சமமானதா என்ற கேள்வி இங்கே உருவாகிறது. ஏனென்றால் இலங்கையிலே அண்மையில் 21 பிக்குகள் போதைப் பொருளோடு கைதாகியிருந்தார்கள். நாட்டினுடைய அனைத்து உயர்மட்ட தலைவர்களுக்கும் ஆசி வழங்கியிருக்கக்கூடிய பிக்கு 13 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த வழக்கில் சிக்கியிருக்கிறார். இந்த இடத்திலே இதே தவறுகளை செய்திருக்கக்கூடிய சாதாரண நபர்களை இந்த சட்டம் கையாள்வதைப் போல இந்த பௌத்த துறவிகள் செய்திருக்கக்கூடிய இந்த குற்றங்களுக்கு அவர்களை இதே வகையிலே கையாண்டதா என்ற கேள்வி இங்கே உருவாகிறது. இந்த கேள்விதான் சட்டம் எல்லோருக்கும் சமமானதா என்ற கேள்வியை வலுப்படச் செய்கிறது. இந்த நேரத்தில் எரிகின்ற நெருப்பிலே எண்ணெயை ஊற்றுவது போல ஜனாதிபதி அரச வெசாக் விழாவிலே பேசுகின்ற பொழுது பௌத்த பிக்குகளுடைய ஒழுக்கத்தை பேணுவதற்காக, ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்காக தேவையான சட்டங்கள் உருவாக்கி தரப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் மகாநாயக்கர்களுடைய கோரிக்கைப்படி பௌத்த பிக்குகளுடைய ஒழுக்க மீறல்களுக்கு அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கான அதிகாரத்தை தர்ம நீதிமன்றங்களுக்கு மீளவும் பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்பதான கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். இதற்குரிய சட்டங்கள் திருத்தங்கள் செய்யப்படுகின்றது. விரைவிலே இதற்குரிய சட்டங்களை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை அவர் அங்கே சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்குகிறது. இப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த மேலதிக சட்டங்கள் அல்லது இந்த மேலதிகமான நீதிமன்ற கட்டமைப்பு அந்த முன்னுரிமையை மேலும் வலுவாக்கப் போகிறதா, அந்த முன்னுரிமையை சலுகைகளாக இன்னும் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்றதா என்ற விவாதத்தை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது. இந்த இடத்தில் ஜனாதிபதி தன்னுடைய உரையில் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் இங்கே சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. என்னவென்றால் 21 பிக்குகள் போதைப்பொருள் வழக்கிலே கைதாகி இருந்த பொழுது தான் உடனடியாக மகாநாயக்கர்களை தொடர்பு கொண்டு கலந்து ஆலோசித்தேன். அதாவது இந்த 21 பிக்குகளையும் காவி உடை தரித்த வகையிலே அவர்களை கைவிலங்கிட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்வது தொடர்பாக தான் அவர்களோடு கலந்து ஆலோசித்தேன். அப்பொழுது மகாநாயக்க தேரர்கள் சொன்ன கருத்து, முடிந்தால் அவர்களை துறவரத்திலிருந்து நீக்குங்கள், அதாவது காவி உடையிலிருந்து அவர்களை நீக்குங்கள், நீக்கியதற்கு பின்னதாக அவர்களை அழைத்துச் செல்லுங்கள் என்பதான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஆனால் இந்த இடத்திலே தான் சட்ட ஆலோசனைகளை தேடுகின்ற பொழுது சட்ட ஆலோசனைகள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதாவது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற நிலையிலே அந்த காவியுடையை நீக்குவது தொடர்பான சரத்துக்கள் இங்கே காணப்படவில்லை. இதன் காரணமாக அவர்களை அந்த உடையோடு தான் அழைத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இது அவர்களுக்கு ஒரு அபகீர்த்தியை கொடுக்கின்றது. அதாவது நாட்டிலே ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஏனைய பௌத்த துறவிகளுக்கு இது ஒரு அசிங்கமாக மாறியிருக்கின்றது. இது ஜனாதிபதியுடைய கவலை. ஆகவே இந்த சட்டம், இந்த புதிதாக கொண்டு வர போகின்ற இந்த சட்டமானது அந்த காவியுடையை நீக்குவதற்கும் அல்லது அவர்களுடைய துறவரத்தை நீக்கச் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த நாடு அவ்வாறு செய்வதற்கு இடம் கொடுக்குமா என்றால் அங்குதான் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் உருவாகிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பது, அதாவது ஒரு குற்றச்செயலிலே தண்டிக்கப்படக்கூடிய வகையில் அல்லது குற்றச்செயலிலே விசாரிக்கப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த பிக்குவை தனியான வகையிலே கவனிக்க வேண்டிய தேவை இங்கே உருவாகிறது, சட்டத்துக்கும் சட்டத்தை காப்பாற்றுகின்ற நிறுவனங்களுக்கும் உருவாகிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் இந்த நாட்டினுடைய அடிப்படையிலே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த நாடு சீராக இயங்க வேண்டும், சட்டம் அனைவருக்கும் சமமானது என்று இவர்கள் சொல்வதைப் போல இயங்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே திருத்தப்பட வேண்டியது அரசியலமைப்பு சட்டம். அங்கு திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதாவது மதச்சார்பற்ற, எந்த மதத்துக்கு முன்னுரிமை அல்லாத ஒரு அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டிலே உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போலத்தான் நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், அனைவருக்கும் சட்டம் சமமாக இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் சமத்துவத்தை பேணுகின்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள் நினைத்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஆகவே இந்த புதிதாக ஒழுக்க சீலர்களாக இருக்கக்கூடிய அல்லது ஒழுக்க சீலர்களாக இருந்தால்தான் பௌத்த பிக்குகளாக மாற முடியும் என்கின்ற அடிப்படையிலே இருக்கக்கூடியவர்களுடைய ஒழுக்கத்தை மேலும் பாதுகாப்பதற்காக எப்படி இந்த நகைமுரண் இருக்கிறது என்று பாருங்கள். அதாவது சமூகத்திலே சாதாரண மனிதர்களை விட மிகச்சிறப்பான ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் பௌத்த பிக்குகள். அவர்கள் ஆசை துறந்தவர்கள், அதிகார வரி துறந்தவர்கள்,
பணத்தாசை, பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை எல்லாத்தையும் துறந்தவர்கள் தான் இந்த பௌத்த பிக்குகள் என்பதுதான் சமூக புரிதல். ஆனால் அப்படியான ஒழுக்க சீலர்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்காக அல்லது அவர்களை ஒழுக்க சீலர்களாக இருக்க வைப்பதற்குரிய அந்த சட்டகத்தை உருவாக்குவதற்காக புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இங்கே அடிப்படையிலே ஒரு தவறு இருக்கிறது அல்லவா? எனவே இந்த நாட்டிலே அவர்களும் சாதாரணமானவர்கள், அவர்களும் சாதாரண நபர்கள் தான். குற்றம் செய்கின்ற பொழுது ஏனைய சாதாரண நபர்கள் எவ்வாறு சட்டம் அவர்களை கையாளுகின்றதோ அதே போன்றுதான் அவர்களும் கையாளப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே இங்கே அந்த முன்னுரிமை என்கின்ற அந்த விடயம் நீக்கப்பட வேண்டும். அது நீக்கப்பட்டால் இந்த மேலதிகமாக தர்ம நீதிமன்றமும் தேவையில்லை, இந்த ஒழுக்கத்தை காப்பாற்றுவதற்கான இந்த ஏனைய சட்டங்களும் தேவையில்லை. இது இடதுசாரிகள் நினைத்தால் மட்டும்தான் முடியும். 159 பேர் கொண்ட முற்றிலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த இடதுசாரி அரசாங்கம் அது செய்யுமா? பார்க்கலாம்.